எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். 3 வெங்காயம், 3 தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, கறி மசாலா, மிளகாத்தூள், கறி, அரிசி, கொத்தமல்லி, புதினா, அவ்வளோதான் இதுக்கு தேவையானது. நம்ம அந்த பொருளெல்லாம் எடுத்து அதுக்கு எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கணும். தேவையான பொருள். சிக்கனை மட்டும் நல்லா அலசி மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிங்க. அந்த சிக்கனில் தான் நான் மசாலா எப்போதுமே தனியாக ஒரு ஆட் பண்ணுவேன். சிக்கனில் வந்து 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு கொஞ்சம், 1/2 டீஸ்பூன் தயிர். இது சிக்கனில் நான் ஊற வச்சுருவேன். அதுக்கப்புறம் அரிசி வந்து 1/2 கிலோ தான் எடுத்துக்கிறேன், 2 டம்ளரு. அதை வாஷ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் தான். தேவையான பொருளெல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. பார்த்துட்டீங்க நீங்கள். இஞ்சி பூண்டு விழுது, லெமனு, தயிர், கறி மசாலா எல்லாம் ரெடி. அடுப்பத்தை வச்சாச்சு. 4 டீஸ்பூன் கோல்டு வினர், 2 டீஸ்பூன் நெய். அதாவது நம்ம பிரியாணிக்கு வந்து நெய் ஊற்றுனீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதில் வந்து தாளிப்பு வந்து 4 லவங்கம், 2 பட்டை, 2 ஏலக்காய், பிரியாணி இலை போட்டாச்சு. அது பொரிஞ்சினே இருக்க சொல்லவே நம்ம அரிஞ்சு வச்சுக்கிறோம்ல 3 வெங்காயம், அது 1/2 கிலோ பதத்துக்கு தான் நான் போடுறேன். 3 வெங்காயம் போட்டு நம்ம வதக்கணும். நம்மளுக்கு வெங்காயம் வதங்கினா ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கும். அது வதக்கினே இருக்க சொல்லவே நம்ம இஞ்சி பூண்டு விழுது நம்ம அரைச்சி வச்சிடல. நான் வந்து 1 பூண்டும் ஒரு 50 இஞ்சியும் தான் போட்டு அரைச்சி அந்த விழுதை வந்து இப்போ இதில் ஆட் பண்ணுறேன். நான் 1/2 கிலோ அரிசிக்கு தான் நான் இப்போ இந்த மிக்சரெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ வெங்காயம் வதங்கினே இருக்குது. நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு விழுதை அதில் ஆட் பண்ணுறோம். அதுவும் இதில் நம்ம நல்லா வதக்கினே இருக்கணும். அப்புறம் வந்து அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். நான் கறி மசாலா 1 ஸ்பூனு. இப்போ வந்து தக்காளி, பச்சை மிளகா போட்டாச்சு. அதுவும் அதிலே மிக்ஸ் ஆகுது. இது மசாலா வந்து நம்ம போட்டு வதங்க சொல்ல எல்லாமே மிக்ஸ் ஆகணும். மிளகாத்தூள், பச்சை மிளகா, தக்காளி இதெல்லாம் வந்து மசாலா வந்து கிரேவியாக ஆக சொல்ல தான் நம்ம அரிசி பிரியாணியில் வந்து அது நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. அந்த டேஸ்ட்டே வந்து உங்களுக்கு மசாலா தான். இப்போ கொத்தமல்லி, புதினாவும் போட்டாச்சு. அதுவும் மிக்ஸ் பண்ணிட்டோம் நம்ம. இப்போ நான் கறி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் பாருங்கள். அதை பாருங்கள், அதிலே தெரியும். நான் அதையும் அதில் போட்டு ஆட் பண்ணியாச்சு. அதுவும் மிக்ஸ் பண்ணியாச்சு. அரிசி வந்து நம்ம வடிகட்டிக்கணும். நான் வந்து 2 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி தான் ஊற்ற போகிறேன். ஏன்னா ஏற்கனவே இதில் மசாலாவில் தண்ணி இருக்கும். அதனால் 2க்கு 4 ஊற்றிட்டாங்க. 2க்கு 3 தண்ணி ஊற்றினாலே போதும். அரிசி போட்டாச்சு. அந்த மசாலா வந்து லைட்டாக எடுத்து திருப்புங்க. அரிசி உடஞ்சி போகக்கூடாது. இதுதான் பக்குவம். ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் நான் சொல்லி கொடுக்குறது. மேலே கறி மசாலா போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் லெமன் ஒரு 1/2 ஸ்பூன். ஏற்கனவே நம்ம தயிர் விட்டுருக்குறோம்ல, அதனால் லெமன் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் விட்டு அப்படியே லைட்டாக திருப்பிங்க. பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. தேவைக்கான உப்பு நம்ம முதல்ல போட சொல்ல ஒரு 1/2 டீஸ்பூன் தான். எதுவுமே நீங்கள் சமைக்க சொல்ல உப்பு காரம் நீங்கள் பார்த்துங்க. நம்மளுக்கு ஒருத்தருக்கு உப்பு அதிகமாக வேணும், சில பேர் காரம் அதிகமாக வேணும்னுவாங்க. அப்போது வேணும்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். பதத்தை நான் உங்களுக்கு காட்டிட்டேன். கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஒரு விசில் மட்டும் கொடுங்க. ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ பண்ணி வச்சுடுங்க. ஒரு விசில் வந்துட்டு பிறகு அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த டம்மில் பிரியாணி வெந்து போயிடும். நம்மளுக்கு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. எங்கள் வீட்டில் பார்த்துட்டே இருங்க. ரொம்ப உங்களுக்கு ஈஸியான மெத்தடு தான் நான் காட்டுறேன். நான் ஒரு சின்ன டிப்ஸும் உங்களுக்கு இப்போ நான் கொடுத்துட்றேன். நம்ம மூஞ்சி வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 1/2 ஸ்பூன் தயிர், 1/2 ஸ்பூன் மாவு, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள், இது 3மே மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் போட்டு நல்லா அப்ளை பண்ணிங்கன்னா ஃபேஸ் ரொம்ப அழகாக பிரைட்டாக இருக்கும். பிரியாணியே ரெடி ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு திருப்பி காட்டுறேன். வெந்துருச்சு நல்லா பாருங்கள். பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குதுல்ல. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் உங்களை நான் கட்டாயம் சந்திப்பேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்ஸ்.